காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம ஊர் ஸ்டைலில் வெண்டைக்காய் மண்டி ஒன்று கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் மண்டியும் தக்காளி ரசமும் பார்க்க போகிறோம். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் மண்டிக்கு வெண்டைக்காயை வதக்கி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம வதக்கி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய். நான் ரெகுலராக கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. 1 ஸ்பூன் எண்ணெய். நான் வதக்கிறதுக்காக இந்த கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் காய போட்டுருவேன். இப்படியும் திரும்பிட்டு இப்படியும் திரும்புறதுக்குள்ளே காஞ்சிருச்சு. இதை நல்லா வதக்கிடலாம். அந்த பிசுப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த பிசுப்பு அந்த இது மாதிரி கம் மாதிரி வர்றதெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு இன்னொரு கடாய் வச்சிடலாம். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இதில் 1/2 ஸ்பூனுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து நான் ஆயில் ரொம்ப ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கொஞ்சம் தேவை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினேன். இருந்தாலுமே இன்னும் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் இன்னும் எண்ணெயை குறைச்சிக்கிறேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதுக்கு. இதில் 1/2 ஸ்பூனுக்கு தான் ஊற்றியிருக்கேன். இதில் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை போட்டுக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதில் நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம பச்சை மிளகாயோட காரம்தான். அதனால் இதில் மிளகாத்தூள் கிடையாது. அதனால் இதில் ஒரு 7 பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துறேன் நான். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து நைட்டே ஊற போட்டுட்டு இப்போ ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். வேக வச்ச தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கிருச்சு. இதில் நான் ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுறேன். புளி கொஞ்சம் ஊற்ற போகிறோம். இந்த மண்டி வந்து நம்ம செய்கிறது ஃபுல்லாகவே பச்சை தண்ணி ஊற்ற போகிறதே இல்லை. அரிசி கழுவுன தண்ணியில் தான் புளியும் ஊற போட்டிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அரிசி கழுவுன தண்ணியில் மட்டும்தான் செய்ய போகிறோம். அதுக்கு பேர் தான் மண்டி. செம்ம சூப்பராக இருக்கும் இது. எங்கள் தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூனுக்கு தான் உப்பு போடுறேன். உப்பு இதுவே இதுக்கும் சரியாக போகும், மண்டிக்கும் சரியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப உப்பு கரிக்கக்கூடாது. தக்காளி வதங்குறதுக்காக நான் மூடி வச்சுருந்தேன். எப்படி வதங்கி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இதில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்க்குறேன். இந்த மல்லித்தூள் வந்து மண்டிக்கு கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அதுதான் நல்லாயிருக்கும். இதை லேசாக பரட்டிட்டு இதில் நான் மொச்சையை போட்டுறேன். வேக வச்ச மொச்சையை போட்டுறேன். நான் வெண்டைக்காய் வதக்கின வெண்டைக்காயும் போட்டுடலாம். இதில் நான் ஒரு கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன்னு இதையும் ஊற்றிடலாம். புளி கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் ஊற்றணும். இதில் அரிசி கழுவுனா தண்ணி, காயெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் போதும்.
உப்பு நம்ம போட்டிருக்கோம். இனிமேல் தேவைப்பட்டா வேணால் போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. நான் இனிமேல் உப்பு போட போகிறதில்ல. இது வந்து காய் நல்லா வேகணும், அதுக்காக நான் இப்போ நல்லா மூடி வச்சிட்றேன். மூடி வச்சுட்டு இந்த சைடு வந்து நான் தக்காளி ரசத்துக்கு தக்காளி வேக வைக்கணும், அதை வச்சிடலாம். நான் ஒரு 5 தக்காளி பழம் நான் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டேன். இதை போட்டுக்கலாம். நான் இதில் தான் ரசம் வைக்க போகிறேன், அதனால் இதிலையே வேக போட்டுறேன். இதில் தக்காளி நல்லா கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா இந்த தண்ணியோடு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் கலருக்காக இது காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். எடுத்துடுறேன். இந்த அளவு நல்லா வெந்துருச்சு. இதை ஆறட்டும். இப்போது மண்டி இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுவும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். இந்த மண்டிக்கு வந்து நான் 7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். என்னடா இவங்க 7 பச்சை மிளகா போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து மிளகா இந்த தடவை வாங்கினது சுத்தமாக காரமே இல்லை, அதனால தான் நான் 7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் வதக்குறதும் முன்னாடியே வதக்கி எடுத்து வச்சுருங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுட்டு வெண்டைக்காய் வதக்குனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அந்த பிசு பிசுப்பும் ரொம்ப போகாது, அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வதக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்பும் சீக்கிரமாகவும் வதங்கிடும், அந்த இதுவும் போயிடும். அதனால தான் நான் இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுட்டு வதக்கலை, ஃபஸ்ட்டே வதக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இந்த அளவு இருந்தால் போதும், ஏன்னா ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது. இது ரெடி ஆயிடுச்சு. நான் இறக்கிடுறேன். ரசத்துக்கு இப்போ ஒரு 4 பொருள் இடிக்கணும், அதை முதல்ல இடித்து எடுத்துடலாம். நான் இதை 4 பச்சை மிளகா, இந்த மல்லி இலையில் இருக்கிற காம்பு தண்டை மட்டும் எடுத்திருக்கேன். இது ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை நம்ம தட்டிடலாம். இதை நல்லா இடிச்சிடலாம். இந்த அளவுக்கு இடிச்சிட்டு இதில் வந்து ஒரு 6-7 பல்லு பூடு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இதை 1-2 இடிச்சுக்கலாம். இந்த அளவு இடித்தா போதும். தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டேன்னா எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா நசுக்கிடலாம். கை வைக்க முடியலை, சுடுது. தக்காளியை இப்போ நசுக்கி நம்ம இதில் போட்டிருக்கோம், கரைச்சிருக்கோம். இதில் நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இந்த அளவு 1 ஸ்பூன் போடுறேன். இதில் நான் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸு அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடுறேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி, இந்த அளவு போதும். இனிமே தான் நம்ம தாளிக்க போகிறோம். சட்டி காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுறேன், போதும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, நான் ஒரு 5-6 வெந்தயம். வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது, கசந்துரும். இது கொஞ்சம் வறுபடட்டும். இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு இதில் நம்ம அந்த இடித்து வச்சுருக்கோம்ல, அதை எல்லாமே இதில் சேர்த்துறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் லேசாக. இருமல் வருது.
இது கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் நம்ம வீட்டு ரசப்பொடி இது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 2 ஒரு 3 ஸ்பூனே சேர்த்துடலாம். இது லேசாக வறுபடட்டும். இது எல்லாம் வதக்கும்போது அந்த வாசம், பூண்டோட வாசம், ரசப்பொடியோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம எல்லாம் கரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசத்துக்கு உள்ளதை ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் போடுறேன். தாளிக்கும் போது போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஏன்னா ரசப்பொடியிலே பெருங்காயம் இருக்கிறதுனால மறந்துட்டேன். இப்போது கொஞ்சமாக போட்டேன். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். ரசம் ரெடி ஆயிரும். இந்த கொதிக்கக்கூடாது. இப்போ நல்லா நுர பொங்கி கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. மல்லித்தலை போதும். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுட சுட தக்காளி ரசமும் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் மண்டியும் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.